ஆடும் ஆடலுக்கு நீ பாடவா. நான் ஆடுவேன், நான் பாடுவேன். ஆடலும் பாடலும் ஒன்றாக சேர்ந்தது. ஆடவா ஆடவா. வணக்கம் மக்களே, இது கற்பக விநாயக எஜுகேஷனல் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா, co-presented by Pradi Queen Holiday Resorts பவர் பை ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், and Lalita Jewelry, அசோசியேட் ஸ்பான்சர் அப்பம்பட்டு சையத் ஸ்வீட்ஸ் மூட்டை மிட்டாய், Dindikal PSNA College of Engineering and Technology, சரஸ்வதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாலூர் மாதனூர், Budget Housing and பாட்டிசாலி பிரீமியம் மென்ஸ்வேர், Grooming Partner Natural Salon and Spa, காஸ்மெட்டிக் பார்ட்னர் ஐஸ்வர்யம் குட்னஸ், Pastry Partner Bond by Bites, ஃபேஷன் பார்ட்னர் ஏலியன் வார்ட்ரோப். Snacks Partner Appatas Adipadi. அடா 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 அடா, இன்னைக்கு நம்ம செட்டு பார்க்க அப்படியே மங்களகரமா இருக்கு. ஆமால நான் வந்திருக்கேன்ல, அதான் நான் மங்களகரமா வந்திருக்கேன்ல எனிவேஸ் அப்படின்னு சொன்னேன். வழக்கம் போல நம்மளுடைய கார்ஜியஸ் ஜட்ஜஸ் ஆர் ஹியர். வெல்கம் சார், வெல்கம் மேம், விஜய் மேம், எஸ்என் சுரேந்தர் சார், மோகன் வைத்தியா சார் அண்ட் ஜானி மாஸ்டர். ஓகே, கலக் கட்டிட்டு இருக்குல்ல, நம்மளோட குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல தி லாஸ்ட் எபிசோட்ல இருக்கும். ஆமா. சோ இது என்ன எபிசோட் அப்படினு பாத்தீங்கன்னா டிவோஷனல். ஸோ இன்னைக்கும் வந்து டாஸ்க் அப்படின்றது ரொம்பவே ஹெவியா இருக்க போகுது. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய எபிசோட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கர்ஸ், அப்புறமா டான்சர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா காம்பினேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரவுண்டு பூராமே டிவோஷனல் சாங்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ் அண்ட் காம்பினேஷன் போகும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிங்கிங் தான். ஃபர்ஸ்ட் சிங்கர் யாரு? லெட்ஸ் வெல்கம் சதீஷ் பாலன். நீங்க ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ்ல எல்லாம் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க? வெளியிலே மறந்தது அந்த பாட்டு ஒன்று பாடினேன். அப்புறம் வந்து நான் ஆணையிட்டேன். அடடா சூப்பர். அப்போ இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாரா இருக்கீங்க? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஆஹா சூப்பர். ரெடியா இருக்கீங்களா? நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கொண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. கொண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. குரு
புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. சதீஷ் பாலன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பாடினீங்க. அந்த ஃபஸ்ட்டு சரணம் முடிஞ்ச உடனே துண்டு பல்லவி இருக்கா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே இருக்கா? ஆனால் கூட நீங்கள் ஒரு துண்டு பல்லவி பாடிடணும். என்ன பூ அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. அப்படி பண்ணீங்கல்ல, அது கூடாது. அவங்க அதுக்கு மேலே கார்ட்ஸ் போட்டு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு லைன் பாடிடணும். கண்டிப்பாக பாடி. ஓகே சார். எம்எஸ்வி ஐயாவும் கண்ணதாசன் ஐயாவும் டிஎம்எஸ் ஐயாவும் கிருஷ்ணகானம் எனும் தொகுப்பில் நமக்கு வழங்கிய அருமையான பாடல். நல்ல வாய்ஸ், நல்ல முயற்சி இந்த பாட்டு. ஆனால் இந்த பாட்டு நிறைய தடவை கேட்டு கேட்டு பழகின ஒரு பாட்டு இல்லையா? எல்லாருக்குமே இது பதிஞ்சு போன ஒரு சங்கதி. எனக்கு 2-3 இடத்துல மட்டும் ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாடுங்களே ஒரு லேண்டிங் பாட முடியும், அது ஒன்று. மெய்யழகை பாடுங்களே அதோட லேண்டிங், இது 2 ட்ரை பண்ணுறீங்களா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. லே அந்த கீழே சாக்கிட்ட அந்த லேண்டிங் நோட், அந்த ஒரு நோட் ஒன்று மிஸ் ஆச்சு. ஓகே சதீஷ் பாலன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் இதில் பாடணும், கலந்துக்கணும், ஆடவா பாடவான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கலந்ததுக்கே உங்களுக்கு பெரிய 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 நன்றிகள், வாழ்த்துக்கள். அவங்களுடைய முயற்சிகள் என்றைக்குமே தோல்வி அடையாது, வெற்றியை நோக்கி தான் போகும். அதனால் வெற்றியோ தோல்வியோ நம்ம கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டே இருப்போம், கவலைப்படாதீங்க. அது என்றைக்கோ ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக. சார் சொன்ன மாதிரி தான், நம்ம தோக்கணும்லாம் வேறு விஷயம், இந்த மேடை கட்சியில் அதே ஒரு பெரிய விஷயம் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக இதுவே நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி பாடியிருக்கிறது, அதே உங்களுக்கு வெற்றி தான். நந்தினி நெக்ஸ்ட் யாரு? So let's welcome the next singer, Hari Chandrasekhar. நீங்க ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க? ப்ரிலிம்ஸில் என் இனிய பொன்னிலாவை கொடுத்தேன். அப்புறம் ஒரே நாள் உனை நான். ஓகே, இன்னைக்கு நீங்க எப்படி தயாராயிட்டீங்க? நல்லா தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நல்லா ரிஹர்சல், நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வந்திருக்கிறேன். நல்லபடியாக பாடுவேன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கு. எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. போடு தூய அன்போடு பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள். அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயப்பா சுவாமி
சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனான் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா. நல்ல டிவோஷன் இருந்தது, நல்ல பக்தி, அந்த ஒரு ஃபீல் நல்லாவே கொடுத்தீங்க. நல்ல உருக்கமாக பாடினீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. டிக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு சபரி மட்டும் ஷபரி அப்படின்றது கரெக்ட் ப்ரொனவுன்சேஷனா அப்படின்றது எனக்கு சபரி அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். வி ஷுட் நாட் கால் இட் லைக் ஷபரி. சரியா, அது ஒன்று மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃபஸ்ட் லைன்லேயே இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது கேட்குறதுக்கு. அது சபரிகிரி வாசன் அவர் தான் ஐயப்பன். ஸோ அது ஒன்று. இது வந்து ரொம்ப நம்ம வந்து சிங்கர்ஸாக இருக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் நம்மளுக்குள்ளே என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி இன்வால்வ்டாக ரொம்ப டூ இன்வால்வ்டாக போயிட்டும் போது நம்மளுக்கு ஸ்கேல் பிச்செல்லாம் காதில் விழாது. ரொம்ப டீப்பாக உள்ளே போகும்போது அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக போயிடுது. பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் அந்த லைனில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு தெரியல. இட் வென்ட் லிட்டில் ஷார்ப் பியாண்ட் யுவர் ஸ்கேல். அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நல்ல குரல் வளம், பக்தி அதில் நிறைஞ்சு இருந்தது. அண்டு இந்த சந்திரபோஸ் அண்ணா மியூசிக் பண்ண பாட்டு எல்லாம் இசையமைத்த பாட்டு எழுதுனது இயக்குனர் தசரதன் அவர்கள். ஆமாம் சார். கரெக்டாக? ஆமாம் சார், கரெக்ட் சார். அவர் தசரதன் அவர்கள் இசையமைச்சு அவர் எழுதின ஒரு பெரிய பாட்டு நான் வந்து அருள் தரும் ஐயப்பன் ஒரு படத்தில் பாடியிருக்கேன். மறுபடி மறுபடி ஐயன் திருவடி திருவடி காண வரும் பக்தர்களே வாருங்கள்னு ஒரு பாட்டு பாடிருக்கேன். ஆமாம், ரொம்ப நல்ல வாய்ஸ் ஹரிஷ். தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல் வாய்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் அந்த கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் ஒரு சோகம் கலந்த மாதிரி இருந்தது. அது வேண்டாம். ஏன்னா இட்ஸ் அ பக்தி பாடல் தான். பொய்யின்றி மெய்யோடு அது ஐயப்பா சரண், அது வேண்டாம். ரொம்ப நல்ல வாய்ஸு, நல்ல அந்த தோற்றம் ரொம்ப அழகாக இருக்குது. எப்போ மலைக்கு போகிறேன்? போகணும் சார். சரி சரி, போயிட்டு வாங்க. நல்லபடியாக பண்ணுங்க. சுவாமியே தேங்க்யூ. ஸ்ரீ ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஐ திங்க் எல்லாருமே வந்து ரொம்ப அழகா அந்த ஜானரை வந்து அப்படியே ஆப்டா வந்து பிரசன்ட் பண்றாங்க. கரெக்ட்டா? சோ நெக்ஸ்ட் யார் வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க? லெட்ஸ் வெல்கம் பிரவீனா. பிரவீனா, பிரில்லியன்ஸ்ல நீங்க என்ன பாடல் பாடுனீங்க? எவனோ ஒருவன். இல்ல யாரோ பண்ணது இல்லம்மா, நீங்க என்ன பண்ணீங்க? அதுதான் அந்த பாடல். அந்த பாடல். ஓகே. பிரவீனா, அடுத்த பாட்டு என்ன? பரவாயில்ல, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அழகா வந்திருக்கீங்க. மறந்தா தப்பு இல்லை. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? கப்பு வேணுமா? புடிச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, சொல்றேன். நல்லதான், பரவாயில்ல சார். மறந்தா என்ன சார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல, நீங்க நல்லா பண்ணுங்க பிரவீனா. Thank you. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னை தான், தாயென்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன்.
உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். அம்மா ரொம்ப நல்ல பாட்டை நல்லா பாடுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. முக்கியமான சில இடங்கள்லாம் நல்லாவே பாடினீங்க. அந்த பாட்டு பூரா நமக்கு வேண்டிய அந்த ஃபீல் கரெக்டாக கொடுத்தீங்க. இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் வாலி அண்ணா அவர்கள் எழுதின பாட்டு. ஆனால் இந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பாடினதுக்கே உங்களுக்கு பாராட்டு கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல பாட்டு இது. கிரேட். இன்னும் நல்லா பாடலாம். இன்னும் நல்லா பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ சார். மணி தெய்வம் ஏற்றினே அந்த இடம் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான இடங்கள் அதெல்லாம். அந்த பிரவீனா ஃபீல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பர்சன்டேஜ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு மிக மிக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டு. ஓகே விஜய் மேம், பிரவீனாவோட முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணச்சே இது வந்து ரொம்ப எலிவேட்டட் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியறது. நல்ல இன்வால்மெண்ட் வந்திருக்கு. இப்போது சாங்குள்ளே இருக்கிற ஃபீல் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது எல்லாமே இட் இஸ்ல ப்ளஸ். உங்களுக்கு யூஆர் க்ரோயிங் அப்படின்றது இதில் நல்லா தெரியறது. போடுற எஃபர்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ யூ வில் ஸ்கேல் அப் டெஃபினெட்லி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப முக்கியமான விஷயம். சாரிம்மா, எப்பவுமே அந்த என்ன ரேஞ்ச் என்ன ஸ்ருதியில் இருக்கோ அதையே ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து கம்மியாக தான் பாடுவேன்னு அந்த முயற்சி எடுக்காதீங்க. அதில் என்ன பாடியிருக்காங்களோ, ஜானகி அம்மா என்ன பாடினாங்களோ அந்த ரேஞ்சே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஃபீமேல் வாய்ஸ் பாடுறவங்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஓகே சார், சரி சார். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருது? So let's welcome the next performer, Saravana Babu. நீங்க முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க இல்லையா? எப்படி என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க? சோலோ ஒரு தங்கரத்தில் பாடியிருக்கேன். அண்ட் காம்பினேஷனில் எங்கேயும் எப்போதும். சூப்பர் பிரதர். ஓகே, இப்போ ரெடியாக இருக்கீங்களா? எஸ். நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல். உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல், பள்ளி வாசல். அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம், எல்லாக்கு எதுதான் சொந்தம். இருப்போர்க்கு
எல்லாம் சொந்தம் இல்லாக்கு எதுதான் சொந்தம் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் தான் நாயகமே நீயே சொந்தம் அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் 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 யா அல்லாஹ் அல்லாஹ். உருவம் இல்லாதவர் அல்லா, ரொம்ப உருக்கமா பாடினீங்க. நல்லா, ரொம்ப நல்லா இருந்தது. வார்த்தைகள் உச்சரிப்பு தெளிவா இருந்தது, அந்த வார்த்தைகள் சுத்தமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த இல்லாருக்கு எதுதான் அதுல இருந்த ஒரே ஒரு குட்டி அது வழிக்கிடுச்சா இல்லை லேக் ஆஃப் கிளாரிட்டி, அது மட்டும் பாடினீங்க. இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம் இல்லார்க்கு எதுதான் சொந்தம். நைஸ், ஸோ பியூட்டிஃபுல். முகமது பின் துக்ளக் படத்துக்காக சோ அவர்கள் எம்எஸ்வி ஐயாவை இந்த பாடலை பாட சொல்லி கேட்டது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். நம்ம நிறைய பேருக்கு தெரியும். முகமது ரஃபி ஐயாவை கூப்பிடலாமா இல்லை நாகூர் அனிஃபா சாரை கூப்பிடலாமா இப்படிலாம் திங்க் பண்ணும்போது அந்த சீட்டு போட்டு அந்த குலுக்கி எடுத்தாங்களாம்மா. அதில் வந்து எம்எஸ்வி பேர் தான் வந்து தான். கடைசியில் பார்த்தா எல்லா சீட்லேயும் அவர் பேர் தான் இருந்து தான். அவர் பாடணும்னு முடிவு பண்ணி அவரை பாட வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ஷோ சார் இப்படி ஒரு ட்ரிக் பண்ணினது தான். அது ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா. இந்த பாட்டுக்கு உங்களுடைய குரல் நல்ல நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாடினீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ஸ்ருதி அப்படி இப்படி போச்சு. வார்த்தைகள்லாம் நல்லா புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். கிரேட். போட்டுட்டு இருக்கிறது நாமம், ஆனால் பாடியது அல்லாவின் நாமம். கரெக்ட். இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த பாடல் வந்து ஒரு சமர்ப்பணம். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. அட 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 நம்ம சிங்கர்ஸ் எல்லாமே வந்து அசத்திட்டு போயிட்டாங்க. அடுத்தபடியா ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? சோ நம்ம டான்சர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டான்சர் நம்ம கூப்பிட போறது ஜெய் வீரபாண்டியன். சோ ஜெய், நீங்க போன தடவை வந்து என்ன டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணீங்க பிரிலிம்ஸ்ல? நான் வந்து பாத்தீங்கன்னா மாதவி பொன்மயிலால் ஆடினேன். அப்புறம் சின்னக்கண்ணன் அழைக்கிறான் அந்த சாங் ஆடினேன். இன்னைக்கு அப்போ என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாரா இருக்கீங்க? இன்னைக்கு சாய் பல்லவி அவங்க டான்ஸ் ஆடின ஜெகதீஸ்வரி அந்த பாட்டுக்கு நான் பண்ண போறேன். அப்ப ஓப்பனிங் ரொம்ப மங்களகரமா தான் இருக்க போகுது. எஸ், வெளுத்து வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ so much. जगदीश्वर देवी भुवनेश्वरी सदुर्वेदी
டான்ஸ் குவீன். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாங் எடுத்து ஆடணும்னா ஃபார் மேல் இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் வந்தால் கட்ஸ் இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படி அதை ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம், நம்ம ஒரு மெயிலாக இருக்கும், நம்ம ஆடினா அந்த ஒரு ஃபீமேல் மாதிரி பண்ண முடியுமா அந்த நளினம்லாம். பட் உங்களை பார்க்கறதுக்கு நான் ஒரு மெயில் ஆடின மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ கிரேஸ்ஃபுல், அந்த முத்திரைகளை அழகாக பிடிச்சிங்க. அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிளாசிக்கல் டான்ஸ். அதை நீங்கள் ரொம்ப அழகாக எங்கே என்ன பண்ணணுமோ சூப்பராக கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப பெருமையாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஒரு ட்ரீட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். கிரேட் தம்பி. நோ வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எக்ஸ்பிரஸ். நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ சார். கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஆர்ட். ஏன் வந்து ஹார்ட்ன்ற பேரே வந்ததுன்னு இந்த டான்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிஜமாவே வாட் இஸ் கமிட்மெண்ட், வாட் இஸ் டெடிகேஷன் அப்படின்றதையும், ஒரு கலைக்கு எவ்வளவெல்லாம் மெனக்கேடலாம் அப்படின்றதையும் உங்களை இந்த பெர்ஃபார்மன்ஸ் குவார்டர் ஃபினாலே வந்து இந்த ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸை விட தாண்டி எங்கேயோ இருந்தது. ஒரு எங்கேயோ ஒரு அது அவர் எடுத்து கை கும்பிட்டாரு. நான் அப்படிதான் நான் ரியாக்டே பண்ணிட்டு இருந்தேன். நான் ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை ஹாப்பி டியர்ஸ். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ மேம். ஸோ பிளெஸ்ட் டு பி ஹியர். நிஜமாவே இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மூலமா நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த கலையை கத்துக்கணும் அப்படின்றதுல நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன் எல்லாருக்குமே. நந்தினி, நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் டான்சர் திலீப். லாஸ்ட் டைம் நீங்க ப்ரொடன்ஸ்ல என்னெல்லாம் பண்ணீங்க? ஹரஹர மகாதேவிக்கு பண்ணேன். மறக்க முடியுமா? அதான் அது அவரோட ஜானர். எங்கேயும் எப்போதும். ஓகே ஓகே சூப்பர். சோ இந்த ஜானர்ல அதாவது டிவோஷனல் ரவுண்டுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க? கிருப சாங் எடுத்திருக்கோம். ஓ நல்லா பண்ணிருக்கேன். பார்க்கலாம். ஓகே, ஒரே கிருபையா தான் இருக்க போகுது, பாப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆடலாம் அந்த சாங்க்கு. ஆக்சுவலா ஒரிஜினல் எப்படி ஆடுவாங்க அதுக்கு? அந்த ஸ்டெப் போட்டுருக்காங்க. சிக்னேச்சர் ஸ்டெப் மாஸ்டர். நீங்க ஆனா ஹூக் ஸ்டெப் போட கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால சொல்லிட்டாங்களா? ஸ்டெப் போடுறதுல பின்னோட ஸ்டெப் எதனா போட்டுருவோம். ஆஹா மாஸ்டர், இத நல்லா பண்ணி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆடுங்க. நிறைய கிருபை உனக்கு வரப்போகுது. தேங்க்யூ. எக்கச்சக்கமான கிருபை உனக்கு இருக்கு. சூப்பரா பண்ணு. என்னத்த சொல்றது, எல்லாம் அவன் கிருபை தான். அடடா சூப்பர். தேங்க்யூ சார். எக்ஸலென்ட். எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ரீம். தேங்க்யூ ஸோ மச். மோகன் வைத்தியா சார் வந்து ரொம்ப ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தார். அண்ணா அவ்வளோ பிடிக்கும் நான் அந்த பாட்டு. அந்த பாட்டு சூப்பர் பாடிக்கிட்டே இருந்தார். எக்ஸ்ட்ராடினரி தம்பி. தேங்க்யூ. எல்லாம் கடவுளின் கிருபை. ஊரெல்லாம் பார்க்க உன்னை திரும்ப. அவ்வளோ சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல். ஆடவா